Hello students, welcome to Time to Learn IC. நம்ம படித்தோம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு ஜெர்மனியில் நாசிசமும் இட்டாலியில் ஃபாசிசமும் உருவாச்சு அப்படின்னு படித்தோம். ஸோ இட்டாலியில் ஃபாசிசமும் முசோலினியை பற்றியும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜெர்மனியில் உருவான நாசிசமும் அதை உருவாக்கின ஹிட்லரை பற்றியும் டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா? ஜெர்மனி இன் த போஸ்ட் வார், அதாவது போருக்கு பிறகு ஜெர்மனி எப்படி இருந்துச்சு. ஃப்ரம் 1918 to 1993 ஜெர்மனி வாஸ் அண்ட் ரிபப்ளிக். 1918 1933 முடிய ஜெர்மனி ஒரு குடியரசு நாடாக தான் இருந்துச்சு. த ஃபேக்டர்ஸ் விச் லெட் டு த ஈவென்ச்சுவல் டைம் இன் ஃபாசிசம் இன் ஜெர்மனி வேர் மெனி. அதாவது ஜெர்மனியில் ஃபாசிசம் வெற்றி பெற்றதுக்கு காரணங்கள் நிறைய இருந்துச்சு. Between 1871 and 1914, Germany had risen to dizzy heights of economic, political and cultural accomplishments. அதாவது 1871 1914 வரையிலான காலப்பகுதியில் ஜெர்மனி அரசியல், பொருளாதாரம், பண்பாட்டு சாதனைகளில் உலகமே பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு, தலை சுற்றுற அளவுக்கு உச்சத்தை எட்டி இருந்துச்சு. Germany's universities, its science, philosophy and music were known all over the world. ஜெர்மனியில் உள்ள பல்கலைக்கழகங்கள், அதோடைய சயின்ஸு, ஃபிலாசபின்னா தத்துவம், அப்புறம் இசை, உலகம் முழுக்க நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. Germany had surpassed even Britain and the US in several fields of industrial production. அதே நேரத்தில் தொழிற்சாலை உற்பத்தி சார்ந்த பல துறையில் ஜெர்மனி இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளை விட சிறந்து விளங்கி ரொம்ப டாப்பில் இருந்துச்சு. Germany's defeat and humiliation at the end of the World War I caused a deep shock டு த ஜெர்மன் பீப்புள். அதாவது ஜெர்மனி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அது தோற்றதும், அது கடைசியில் அது ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டதும் நாட்டுப்பற்று உள்ள ஜெர்மானிய மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. த கிரேட் டிப்ரெஷன் ஃபர்தர் டீப்பன்ட் தேர் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராம்ப்டட் தம் டு டேர்ன் அகெயின்ஸ்ட் த ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட். அதே நேரத்தில் இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் இன்னும் அவங்களோட ஏமாற்றத்தை அதிகமாக்கி அவங்க அப்போ ஆட்சியில் இருந்த குடியரசு கட்சியோட அரசுக்கு எதிராக மக்களை திரும்ப வச்சிச்சு. எவல்யூஷன் ஆஃப் ஜெர்மன் ஃபாசிசம். ஜெர்மனியில் ஃபாசிசம் எப்படி உருவாகுது பாரு. த ஒரிஜின் ஆஃப் ஜெர்மன் ஃபாசிசம் கோஸ் பேக் டு 1919 when a group of 7 men met in Munich and founded the National Socialist German Workers' Party, abbreviated as Nazi Party. அதாவது ஜெர்மனியில் ஃபாசிசம் 1919 தொடங்குது. ஸோ அந்த வருஷத்தில் 7 பேர் சேர்ந்த ஒரு குழு முனிச் அப்படிங்கிற நகரில் சந்தித்து தேசிய சோஷியலிஸ்ட் ஜெர்மன் உழைப்பாளர் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. ஆக்சுவலி அதை ஷார்ட்டாக சொன்னோன்னா அதுதான் நாசிஸ்ட் கட்சி. ஓகேவா? ஒன் ஆஃப் தம் வாஸ் அடால்ஃப் ஹிட்லர். அதில் ஒரு ஆள் தான் அடால்ஃப் ஹிட்லர். டூரிங் வேர்ல்ட் வார் I he served in the Bavarian army. ஃபஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது அவர் எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா பவேரியன் ஆர்மியில். A gifted speaker, he could whip up the passion of the audience. இவர் சிறந்த பேச்சு திறமை உள்ளவராக இருந்ததுனால அவருடைய பேச்சு சொற்பொழிவை கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் கவரக்கூடிய ஒரு திறமை உள்ளவராக இருந்தார். In 1923 ஹிட்லர் attempted to capture power in Bavaria. 1923 பவாரியாவில் ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாரு. His launch of the national revolution on the outskirts of Munich landed him in prison. முனிச்சில் இவர் நடத்தின ஒரு தேசிய புரட்சி, அது ஒரு ப்ராப்பரான ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் அது ஒரு முழு வளர்ச்சி அடையாத ஒரு இயக்கத்தை வச்சு அவர் நடத்தினது அவரை ஜெயிலில் தள்ளுச்சு. During his time in prison, wrote
wrote Mein Kampf, My Struggle, an autobiographical book containing his political ideas. அவர் ஜெயிலில் இருக்கும்போது என்னுடைய போராட்டம் அப்படிங்கிற மெயின் கேம்ப் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய சுயசரிதை, தன்னுடைய அரசியல் ஐடியாஸ் எல்லாம் உள்ளடக்கி எழுதுகிறாரு, ஒரு புக் எழுதுகிறாரு. இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஆஃப் 1932 த கம்யூனிஸ்ட் பார்ட்டி போல்ட் அபவுட் 6 மில்லியன் ஓட்ஸு. அதாவது 1932 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் கம்யூனிஸ்ட் 6 மில்லியன் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுது. Alarmed capitalists and property owners tilted towards supporting fascism. Hitler exploited this opportunity to usurp powers. அதாவது சோஷியலிசம், கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே சோஷியலிச கொள்கைகளை உள்ளடக்கினது. இது முதலாளித்துவத்துக்கு எதிரானது இல்லையா? ஸோ இப்போ முதலாளிகள் இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த முதலாளிகள், சொத்துரிமையாளர்கள் இவங்க என்ன செஞ்சாங்க, உடனே நாசிசத்தை ஆதரித்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹிட்லர் தப்பான வழியில் அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஏன்னா நேர்மையான வழியில் அதிகாரத்தை என்ன செய்ய முடியாது, கைப்பற்ற முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்குது. Social Democratic Party was founded as the General German Workers Association on 23rd May 1863 in Leipzig. அதாவது சமூக ஜனநாயக கட்சிங்கிறது ஜெர்மன் பொது தொழிலாளர் கழகம் அப்படிங்கிற பேரில் 1863 மே 23 லிப்சிக் அப்படிங்கிற நகரத்தில் என்ன செஞ்சது, உருவாக்கப்பட்டது. ஃபவுண்டர் வாஸ் ஃபெர்டினாண்ட் லெசாலே. இதை உருவாக்கினவர் யாருன்னா ஃபெர்டினாண்ட் லெசாலே. German elites of the late 19th century considered the very existence of a socialist party a threat to the security and stability of the newly unified Reich. அதாவது 19th செஞ்சுரியோடைய இறுதியில் இருக்க ஜெர்மன் எலைட்ஸ்னால் மேல்குடியினர். இவங்க என்ன நினைக்கிறாங்க, கன்சிடர்ட் a very existence of socialist party. இந்த பார்ட்டி இருக்கிறது புதுசாக உருவாக்கப்பட்ட ரைட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு அதோடைய பாதுகாப்புக்கும் ஒரு நிலைப்புத்தன்மைக்கும் நல்லதில்லை, ஒரு அச்சுறுத்தலாக என்ன செஞ்சாங்க, நினைச்சாங்க. அண்ட் ஸோ பிஸ்மார்க் outlawed this party from 1878 to 1830. அதனால் பிஸ்மார்க் என்ன செய்கிறாரு, 1878லேருந்து 1890 வரைக்கும் இந்த கட்சியை தடை செய்கிறாரு. However, in 1945, with the fall of Hitler, the Social Democratic Party was revived. இருந்தாலும் 1945 ஹிட்லர் வீழ்ச்சி விட்டதுக்கு பிறகு இந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன செய்யுது, மறுபடியும் புத்துணர்ச்சி பெறுது. இட் வாஸ் த ஒன்லி சர்வைவிங் பார்ட்டி ஃப்ரம் த வியன்மார் பீரியட் வித் த ரெக்கார்ட் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் ஹிட்லர். அதாவது இது ஹிட்லரை எதிர்த்த கட்சி அப்படிங்கிற பேரோட வியன்மார் காலத்திலேருந்து செயல்படக்கூடிய ஒரே ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் இந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு தான் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஹிட்லரை எதிர்க்க தைரியம் யாருக்கும் இல்லை. த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர், அதாவது ஹிட்லருடைய நாசிச அரசு. ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் ஃபெல் அஸ் த கம்யூனிஸ்ட் ரிஃப்யூஸ் டு கொலாபரேட் வித் த சோஷியல் டெமோக்ராட்ஸ். அதாவது கம்யூனிஸ்டுகள் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட கூட்டணி வைக்கிறதுக்கு மறுத்ததுனால ஜெர்மனியில் என்ன செய்யுது, குடியரசு ஆட்சி என்ன செய்யுது, கவிழுது. தேர் அப்பான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பேங்கர்ஸ் அண்ட் ஜங்கர்ஸ் ப்ரிவைல்ட் அப்பான் பிரசிடென்ட் பான் ஹிண்டன்பர்க் டு டெசிக்னேட் ஹிட்லர் as chancellor in 1933. ஸோ இதன் விளைவாக தொழிலதிபர்கள், வங்கியாளர்கள், அப்புறம் குடியரசு கட்சியில் உள்ளவங்க இவங்க ஹிட்லரை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 1933 ஹிட்லரை சான்சலர் அப்படின்னா முக்கிய அமைச்சர் படியில் அமர்த்துறதற்கு என்ன செய்கிறாரு, குடியரசுத் தலைவர் வேன் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவரை என்ன செய்கிறாரு, வலியுறுத்துகிறாங்க. The Nazi state of Hitler, known as Third Reich, brought an end to the parliamentary democracy. அதாவது மூன்றாவது ரீச் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய, அதாவது குடியரசு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஹிட்லருடைய நாசிச அரசு முதல் உலகுக்கு பிறகு ஜெர்மனியில் நிறுவப்பட்டிருந்த பாராளுமன்ற ஜனநாயக அரசை என்ன செஞ்சது, ஒரு முடிவுக்கு கொண்டு அதுக்கு பிறகு ஹிட்லரோடைய ஆட்சி தான் அவருடைய மறைவு வரைக்கும் இருந்துச்சு.
Hitler replaced the flag of Weimar Republic by the swastika banners of National Socialism. ஹிட்லர் வந்து எனது வெய்மர் குடியரசோடைய கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம், இந்த சின்னம் கொடுத்துருக்காங்களே இந்த சின்னம் தான். ஸோ இந்த சின்னம் பொறிக்கப்பட்ட சோஷியலிஸ்ட் கட்சியோடைய கொடியை வந்து என்ன செய்கிறாரு, அறிமுகப்படுத்துகிறாரு. ஜெர்மனி வாஸ் கன்வெர்டட் இன்டு a highly centralized ஸ்டேட். அதாவது ஜெர்மனி வந்து மிகவும் மையப்படுத்தப்பட்ட நாடு. ஜெர்மனி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி, எல்லாத்துக்குமே அதுக்கிட்ட தான் வரணுங்கிற மாதிரி ஜெர்மனியை மாற்றுறாரு. ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் த நாசி பார்ட்டி வேர் டிக்ளேர்ட் இல்லீகல். நாசி பார்ட்டியை தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் சட்டத்துக்கு மாறானவைன்னு அறிவிக்கிறாரு. த ஆர்மி ஆஃப் ப்ரௌன் ஷர்ட்டட் அண்ட் ஜாக் பூட்டட் ஸ்டாம்ப் ட்ரூப்பர்ஸ் வாஸ் எக்ஸ்பேண்டட். அதாவது ப்ரௌன் ஷர்ட் போட்ட, முட்டி வரைக்கும் பூட்ஸ் போட்ட புயல் படையை வந்து எனது ஆர்மியை வந்து விரிவாக்கம் பண்ணுறாரு. த ஹிட்லர் யூத் வாஸ் கிரியேட்டட் அண்ட் த லேபர் ஃப்ரெண்ட் செட்டப். ஹிட்லர் இளைஞர் அணியையும் தொழிலாளர் அமைப்பையும் உருவாக்குறாரு. ட்ரேட் யூனியன்ஸ் வேர் அபாலிஸ்டு. அதாவது தொழிற்சங்கங்களை எல்லாம் வந்து என்ன செய்கிறாரு, ஒழிக்கிறாரு. தேர் லீடர்ஸ் வேர் அரஸ்டடு. இந்த தொழிற்சங்கங்களுடைய தலைவர்களை எல்லாம் என்ன செய்கிறாரு, கைது செய்கிறாரு. ஸ்ட்ரைக்ஸ் வேர் மேட் இல்லீகல். வேஜஸ் வேர் ஃபிக்ஸட் பை த கவர்மெண்ட். அதாவது வேலை நிறுத்தங்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு அறிவிக்கிறாங்க. சம்பளத்தை வந்து அரசாங்கமே நிர்ணயம் செய்யுது. டோட்டல் ஸ்டேட் கண்ட்ரோல் வாஸ் எக்ஸ்டெண்டட் ஓவர் த ப்ரெஸ், த தியேட்டர், த சினிமா, ரேடியோ அண்ட் ஓவர் எஜுகேஷன். அதாவது எல்லாமே அரசாங்கத்தோடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. என்னெல்லாம் அப்படின்னா பத்திரிகை, சினிமா தியேட்டரு, சினிமா, ரேடியோ, அப்புறம் கல்வி கூட அரசாங்கம் சொல்கிறது தான் சொல்லித்தரணும். த நாசி பார்ட்டிஸ் ப்ரொபகண்டா வாஸ் லெட் பை ஜோசப் கோபல்ஸ் ஹூ மேனிப்புலேட்டட் பப்ளிக் ஒப்பீனியன் த்ரூ பிளான்டு ப்ரொபகண்டா. அதாவது நாசி கட்சியோடைய பிரச்சாரங்களுக்கு ஜோசப் கோபல் அப்படிங்கிறவர் தான் தலைமையேற்றார். இவர் வந்து எனது பிளான் பண்ணி மக்கள்கிட்ட என்ன சொல்லணுங்கிறத பரப்பி அது மூலமாக பொதுமக்களுடைய கருத்துக்களை நாசிஸ்டுக்கு ஆதரவாக வந்து என்ன செய்கிறாரு, மாற்றாரு. த கெஸ்டப்போ ஆர் சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் வாஸ் ஃபார்ம்டு அண்ட் ரன் பை எனது ஹிம்லர். அதாவது ஹிட்லருடைய ரகசிய காவல் படை, அதுக்கு பேர் வந்து கெஸ்டப்போ. சரி, அதாவது இவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மெய்ப்பாளர்களை ஹிம்மர் அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சார், நிர்வகித்தார். ஸோ இந்த ஹிம்மருடைய கண்ட்ரோலில் தான் இந்த கெஸ்டப்போ வந்து என்னது இருந்தது, சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ். நாசி பாலிசி டுவர்ட்ஸ் ஜூஸ். அதாவது நாசி கட்சியோடைய யூத கொள்கை. அலாங் வித் த ரெப்ரஸிவ் மெஷர்ஸ், Hitler's government followed a policy of repressing Jewish people. அதாவது ஹிட்லருடைய அரசு வந்து ஒடுக்குமுறை நடவடிக்கையை, ரெப்ரசன்னா ஒடுக்குறது, பின்பற்றினதோட யூத இன மக்களுக்கு எதிராக வந்து எனது ஒடுக்குமுறை கொள்கையை வந்து பின்பற்றிச்சு. த ஜூஸ் வேர் ரிமூவ்டு ஃப்ரம் கவர்மெண்ட் பொசிஷன்ஸ், எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டிப்ரைவ்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அதாவது யூதர்களை வந்து எனது அரசாங்க பதவிகளில் இருந்தெல்லாம் நீக்கிறாங்க. யூனிவர்சிட்டியிலேருந்து கூட வந்து என்ன செய்கிறாங்க, அவங்கள நீக்கிறாங்க, அவங்களுடைய குடி உரிமையை பறிக்கிறாங்க. ஜூயிஷ் பிஸ்னஸஸ் வேர் க்ளோஸ் டவுன் அண்ட் தேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேர் அட்டாக்டு. அதாவது யூத மக்களுடைய அந்த பிஸ்னஸை எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, க்ளோஸ் பண்ணி அவங்களுடைய நிறுவனங்களை எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, தாக்குனாங்க. இந்த மாதிரி யூத மக்களை வந்து யாருக்கு, ஹிட்லருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார். After the outbreak of World War II, concentration camps, barracks surrounded by electrified fences and watchtowers were built where Jews were interned and used as forced labor. அதாவது ரெண்டாம் உலக போர் வெடித்ததுக்கப்புறம் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னா யூதர்களை எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து கைது பண்ணி கொண்டு போய் வச்சு என்னது அவங்கள சுற்றி வந்து இருக்கக்கூடிய அந்த நல்ல கண்காணிப்பு கேமரா எல்லாம் உள்ள ஒரு கோபுரங்களில் கம்பி எலக்ட்ரிக் வேலி போடப்பட்ட இடங்களுக்குள்ளே அவங்கள அடைச்சி வச்சு அவங்கள வந்து எனது கொடுமைப்படுத்தி அப்புறம் எனது அவங்கள கட்டாய வேலைக்கு உட்படுத்தி எல்லாம் என்ன செஞ்சாங்க, நிறைய பேரை கொன்னாங்க. லேட்டர் தே வேர் டர்ன்ட் இன்டு எக்ஸாமினேஷன் கேம்ப்ஸ் வேர் இண்டஸ்ட்ரியல் மீன்ஸ் ஆஃப் மர்டர் சச்சஸ் கேஸ் கேம்பஸ் வேர் யூஸ்டு டு கில் தம் இன் வாட்
த நாசிஸ் ஸ்டாம்ப்ட் த ஃபைனல் சொல்யூஷன். அதுக்கு பிறகு வந்து என்னது இண்டஸ்ட்ரி முறையில் வந்து என்னது கொல்றதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இவங்களை கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு வந்து யூதர்களை கூண்டோடு அழிச்சிடணும்னு சொல்லி கொண்டு போய் வந்து என்னது விஷவாயு அறையில் வந்து இவங்களை அடைச்சி வந்து என்ன செஞ்சாங்க, கொன்னாங்க. இதை வந்து நாசிஸ் வந்து ஃபைனல் சொல்யூஷன், இறுதி தீர்வு அப்படின்னு சொல்லி இதை சொன்னாங்க. டிஃபென்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சேல்ஸ், அதாவது ட்ரீட்டி ஆஃப் வெர்சேல்ஸ் வந்து ஹிட்லர் வந்து எதிர்க்கிறது எப்படி பார்ப்போம். இன் August 1934, Hindenburg died and Hitler, apart from being chancellor, became both president and commander-in-chief of the armed forces. அதாவது 1934 வருஷம் வந்து ஆகஸ்டில் வந்து ஹிண்டன்பர்க் வந்து என்ன செய்கிறாரு, இறந்துடுறாரு. அப்போ சான்சலராக இருந்த ஹிட்லர் வந்து குடியரசுத் தலைவராகவும் இராணுவத்தோடைய தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்கிறாரு. Hitler's foreign policy aimed at restoring the armed strength of Germany and annulling provisions of Versailles Treaty. அதாவது ஹிட்லருடைய அயலுறவு கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா, ஜெர்மனியோடைய படைபலத்தை முன்ன இருந்தது மாதிரியே வந்து என்னது பெருக்கிறது, அப்புறம் ஜெர்மனி வலு இழந்து போகிறதுக்கு காரணமாக இருந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையை வந்து ஏற்காமல் அதை மீறுறது அப்படின்னு இருந்தது. அதாவது ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் மூலமாக ஜெர்மனியோடைய ஆர்மியெல்லாம் குறைக்கணும், ஆயுதங்களை குறைக்கணும்னு எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இதோட இந்த டாபிக் வந்து என்ன செய்யுது, முடியுது. Children, if you understand this topic, please like, and if any doubt you ask in the comment section. Thanks for watching, students.